காவல்துறை 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும். கை கேட்டது வாய் கேட்கலையே அப்படின்னு சொல்ற கதை தான் இப்போ வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு நடந்திருக்கு. அஸ் பிஃபோர் அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம், அதுவும் டாஸ்மாக் வந்து நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க, அதுக்கு அகேன்ஸ்டா நாங்க பண்ண போறோம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஃபுல் ஸ்கெட்ச் மேப்பா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி கட்ட நேரத்துல அவங்க எல்லாமே வந்து கிளம்பி ஒரு ட்ரெஸ் வியா பண்ணிட்டு பிளாக் எல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து எதிர்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா வர சமயத்துல வீட்லயே வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க யாரையுமே வந்து கரெக்டான பிளேசஸ்ல விடாம அவங்களே லாக் பண்ணி நீங்க வரக்கூடாது, ப்ரொடெஸ்ட்க்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் எல்லாருமே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு லாக்ல வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துருப்பீங்க. அதை பத்தி திரும்பவும் நம்ம பேச வேண்டாம். பட் அகெயின் இப்ப எதுக்காக வந்துட்டு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும், இப்ப ஏன் அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பிஜேபி வந்து இவ்வளவு ப்ரெஷர் ஏன் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் பலருக்கு இருக்கும். சோ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னங்க கீழ் மட்டத்துல வேலை பாக்குறாங்க, இங்க வந்து ஒரு குடவுனுக்கு ஒரு மேனுபேக்சரர் கிட்ட ஒரு குடவுன் வருது, குடவுன்ல இருந்து வந்து சப்ளையர்ஸ்க்கு வரும்போது இங்க மீடியேட்டரா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வர வேண்டிய நம்மளுக்கு அதாவது டாக்ஸ் எல்லாம் வர வேண்டியதை அப்படியே அங்கிட்டும் அங்க அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அவங்க பண்ண வேலைகள் பாட்டில்ல இருந்து மேனுபேக்சர் ஆகட்டும் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், நீங்க அது மாதிரி ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பர்சனலா சொல்லணும்னா அவர் கேட்டது சத்தியமா நியாயம் இல்லை. நிறைய வீடியோஸ்ல நானும் சொல்லியிருந்தேன். அது வந்து பொதுவா எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனா நின்று பேசுவோமே, அவர் பேசுறது தப்பு. என்னன்னா சின்ன ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாரு, ஊரே பாராட்டுது, உலகமே புகழுதுன்னும் போது ஒரு மேல் அதிகாரிக்கு அந்த பவர் இருக்காதா? அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அவங்க அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா? ஷுவரா எடுத்துப்பாங்க. தப்பு நடந்தா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணி போறது தப்பு அப்படின்றது பல பேரின் ஒரு கருத்தாவும் இருந்தது, இன்க்ளூடிங் மீ. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து ஏன் திரும்ப வந்து அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 2011 to 2015 அப்படின்னு கணக்கெடுக்கும் போது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேவா, போக்குவரத்து கழகத்துல அது மாதிரி ஊழல் பண்ணி அவர் சமயம் மாட்டி 1.5 வருஷம் ஜெயில போய் அது மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு விட்டா திரும்பவும் 2021 to 2025 அப்படின்னு இந்த லிமிடெட் பீரியட்ல அவர் என்ன பண்றாரு, டாஸ்மாக்ல வந்து ஊழல் அப்படின்னு நடத்துறாரு. சோ இது வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்றான் அப்படின்னும் போது திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பா கொடுக்கப்படுற அந்த ஜெயில் கைதி ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்த்தப்படுற இந்த எல்லா விஷயங்களும் உடல்நலம் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 26 டைம்ஸ் வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணி அது வந்து வேண்டாம் அப்படின்னு ரத்து பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மேல நடந்திருக்கு ஓகேவா. சோ இந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு பர்சன் ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை வெளியே எடுத்து இப்ப வந்து ஒரு அமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல திரும்பவும் ஒரு ஊழல் அப்படின்னும் போது வேணும்னு இது வந்து அகெயின் டு அகெயின் நடக்குதுன்னா வாட் இட் மீன்ஸ், இது என்ன குறிக்குது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் இருக்கு, சோ தட் ஹி இஸ் டூயிங் அதே தான் பண்றாரு அப்படின்னும் போது இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஏன் பண்ணல அப்படின்றது தான் இப்போ பிஜேபி சைட்ல அவங்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அவங்க வந்துட்டு ராஜினாமா பண்ணணும், அது ஒண்ணுதான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ணாமலையில இருந்து ஒரு தலைவரா நின்று அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் வச்சு தாய்மார்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் வாங்க, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அகைன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? செந்தில் பாலாஜி இவ்வளவு பேர் பண்ற ப்ரொடெஸ்ட்ல அரெஸ்ட் செய்யப்படுவாரா அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. மோஸ்ட்லி எஸ்ஸா நோவான்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பேசலாம். எனக்கு இந்த கட்சி பிடிக்கும், உங்களுக்கு அந்த கட்சி பிடிக்கும், இந்த கட்சி ரொம்ப நல்லா வேலை செய்யுது, இது நல்லா வேலை செய்யல அப்படின்னு பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். ஆனா நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதன் அடிப்படையில இது சரியா தவறா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். சோ நிறைய பேசலாம், நிறைய விஷயங்களை குட்டி குட்டியா பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், அப் டு டேட். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.